டாஸ்மார்க் ரெய்டு பிரிலிமினரி ஸ்டேஜ்ல இருக்கு. அந்த ரெய்டே தப்புன்னு 3, 4 சீனியர் கவுன்சில உச்சநீதிமன்றம் கொண்டு வந்து வாதாடுறீங்க. என்ன மாற்றம் வந்தது? பச்சை குழந்தைய கேட்டா கூட சொல்லும். ஒரு ரெய்டே தடன்னு நீங்க சொல்ல முடியாது. ரெய்டு நடந்து தான் தீரும். கோர்ட் ஒத்துக்காதுன்னு. ஆனா இவங்க அதுக்கு 1 மாசம் இழுத்தாங்க. என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. இதெல்லாம் ஒரு கரெக்ட்டான ஒரு ஆளா இருந்தா, ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருந்தா, இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் தேவையில்லாம செலவழிக்கிறீங்கன்ட்டு தான் பண்ணுவாங்க. அமைச்சர் பொன்முடி கண்டபடி பேசிட்டாரு. அவரு ஓசி பஸ்ன்னு பேசும்போதே அவர கண்டிச்சிருக்கணும். எனக்கு என்னன்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பல தடவ பல அமைச்சர்கள் பொன்முடி எக்ஸ்ட்ராவா போறாரு. அப்போ இந்த வார்த்தை பேசினோனே அவர கண்டிச்சு ரொம்ப பிரச்சனை ஆனோன்ன, அவர் கட்சி பதவி மட்டும் புடுங்குறீங்க. அவர அப்பவே ராஜினாமா பண்ண வச்சிருக்கணும். கோர்ட் தலையிட்டு திட்டின பிறகு ராஜினாமா பண்ண வைக்கிறீங்க. செந்தில் பாலாஜி இந்த பிரச்சனை போயிட்டு வெளியில வராரு. வரும்போது அவர ஒரு 6 மாசம் எந்த பதவியும் குடுக்காம வச்சிருந்திருக்கணும். எல்லாரும் அத யோசனையா சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு தான் பிடிக்குமே அவர. அதனால உடனே மறுநாளே அமைச்சராக்குறாங்க. அப்ப அமைச்சராக்கி அந்த லாக யாருக்கும் குடுக்காம வச்சிருந்து, அவர் கையில குடுக்குறாங்க. அதுவே விமர்சிக்கப்பட்டது. அது முதல்வருக்கு அத பத்தி செய்தி போவாது. அது ஒரு சிறப்பான இதுன்னு இருக்கணும். ஏன்னா, இதனால பலனடைகிறவர்கள் இந்த விஷயத்த பெருசா ஆக்க மாட்டாங்க. இது இப்படியே போம்போது நீதிமன்றம் தலையிட்டுச்சு.